ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய பிரபலங்கள் வரைக்கும் கள்ளக்குறிச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பிஜேபியோட மிஸ்டர் அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல இப்போ கட்சி தொடங்கின டிவிகேவோட ஹெட்டான தளபதி விஜயா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப கள்ளக்குறிச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. எதுக்காக கள்ளக்குறிச்சிக்கு போகணும்? இதை பத்தி யூடியூப்ல போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, ட்விட்டர் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, எல்லாருமே கள்ளக்குறிச்சி இஷ்யூ, பூச் ட்ராஜடி இதை பத்தி தான் பேசுறாங்க. எதனால? எண்ணி 2 நாள்ல 40 பேர் இறந்திருக்காங்க. 40 பேர் இறக்க என்ன காரணம்? இந்த 40 பேர் இறந்ததுக்கு கவர்மெண்ட் 10 லட்சம் நிவாரண நிதியா சொல்லியிருக்காங்க. இந்த நிவாரண நிதி எதுக்காக கொடுக்கணும்? அது மட்டும் தான் கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல 80 பேர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த 80 பேருக்குமே தலா 50,000 சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி மக்கள் டிஃப்ரெண்டா பேசுறாங்க. ஆக்சுவலா கள்ளக்குறிச்சியில என்ன இஷ்யூ ஆச்சு? எதுக்காக 40 பேர் இறந்தாங்க? இந்த கவர்மெண்ட் கொடுக்க போற இந்த 10 லட்சம் நிவாரண நிதியை மக்கள் ஏன் டிஃப்ரெண்டா பேசணும்? அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நான் பொலிட்டிக்கல் வேவா போகாம ஒரு நார்மல் ஹியூமனா, ஒரு நார்மல் பீப்புளா இருந்து இத இன்னொரு வகையா பேசலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க மைண்ட்ல என்ன தோணுது? நான் இந்த வீடியோல சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோவுல போலாம். இது உங்க நரேன், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ, டிஃப்ரெண்ட் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நரேன் ஸ்பீக்கு. வாங்க வீடியோல போலாம். கள்ளக்குறிச்சி இஷ்யூ. இந்த இஷ்யூவை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் அப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல கள்ளச்சாராயம் குடிச்சதுனால கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துருக்காங்க. 80 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போன்னு சொல்லிட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ரொம்பவுமே சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பல படங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏன்னா கள்ளச்சாராயம் அப்படின்றது ஒரு பாய்சனுக்கு ஈக்குவலானது. சாராயம் அப்படின்னாலே ஒரு பாய்சன் தான். அது நான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த கள்ளச்சாராயம் அப்படின்னு சொன்னா அதை குடிச்சா அன்னைக்கே உயிர் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராயம் எப்படி வந்தது? இந்த கள்ளச்சாராயம் காசணும் அப்படின்னா முக்கியமான மூலப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா மெத்தனால். இந்த மெத்தனால் ஆட் பண்ணாதான் அந்த கள்ளச்சாராயம் பாய்சனா மாறும். இந்த மெத்தனால் ஒரு கிராமத்துல இருக்க ஒரு ஏழை கிட்ட எப்படி இது கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட சிஎம்ஏ இந்த கொஸ்டினை கேட்டிருக்காரு. பிரஸ் மீட்ல இந்த கொஸ்டினா ரைஸ் பண்ணிருக்காரு. சிஎம்கே தெரியலனா அப்போ அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது. கண்ணை மறைச்சிட்டு, கவர்மெண்டோட கண்ணையே மறைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மால் கவர்மெண்ட் நடத்துறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் கள்ளக்குறிச்சியில இப்ப அதுதான் நடந்திருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 days பிஃபோர் 3 பேர் இறந்து போறாங்க. இந்த இறந்து போனதுல இவங்களை இறந்து போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் குடிச்சதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க குடும்பத்துல இருந்து, அவங்க பக்கத்துல ரிலேட்டிவ்ஸ், ஊருக்காரங்க எல்லாமே சொல்றாங்க. பட் அப்போ கலெக்டர், அந்த ஊரை சேர்ந்த கலெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல கள்ளச்சாராயம் எல்லாம் கிடையாது, இவங்க இறந்தது காரணம் ஃபிக்ஸ் தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கலெக்டரே சொல்லியிருக்காரு. ஸோ கலெக்டரே சொல்லிட்டாரு, அப்போ இந்த சாராயம் குடிக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் இறந்த அந்த துக்க சம்பவத்துல எல்லாருமே கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்ச அந்த நாளே எல்லாருக்குமே மயக்கம் வந்து கண்ணு இருண்டு உடம்பு முடியாம அப்படியே எல்லாரும் விழுந்து கிட்டத்தட்ட 20 பேர் அப்பவே இறந்து போறாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணது இப்போ 3 நாள் தொடர்ந்து 40 பேர் டெத் வந்திருக்கு. அப்போ இந்த விஷயத்துல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, இது எவ்வளவு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
வெளியே இருக்க மக்கள் கேள்வி ரைஸ் பண்ணா அந்த ஊர் மக்களோட ஆன்சர் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இது எல்லா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடக்கிறது கிடையாது. கள்ளக்குறிச்சியில இருக்க எல்லா போலீஸும் சரி, ஐஏஎஸும் சரி, பொலிட்டீஷியன்ஸும் சரி, இது தெரிஞ்சுதான் நடக்குது. அந்த ஊர்ல இருக்க ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி, கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்ற ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் வித்யா, அப்புறம் அவரோட தம்பி, இவங்க 3 பேரும் தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்கிறதுல மும்முரமா இறங்கியிருக்காங்க. இவங்க சைக்கிள்ல நடந்து போய் வீடு வீடா விற்கிறது, தெருவுக்கு ஓரமா நின்று விற்கிறது, பேக்கெட் பண்ணி விற்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மல்டி லெவல்ல ஒரு சின்னதா பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்றது போலீஸ்க்கு தெரியாம எப்படி நடக்கும்? பேக்கெட் பண்ணி ரோட்ல கொண்டு வந்து விற்கிறது போலீஸ் எப்படி தெரியாம இருந்திருப்பாங்க? இதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. இப்போ அந்த விஷயத்துக்காக, அந்த ஐஏஎஸ் சொன்ன அந்த விஷயத்துக்காக ஐஏஎஸ் மேலேயும் கேஸ் போட்டு அவரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இந்த சாராயத்தினால இறந்தவங்களுக்கு எதுக்காக கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுக்குது? அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கவங்களுக்கு எதுக்காக 50,000 கொடுக்கணும்? அப்ப என்ன சொல்றாங்க? கள்ள சாராயம் குடிச்சது தப்பு கிடையாது, கள்ள சாராயம் உருவாக்குனதா தப்பு, அப்ப சாராயம் குடிக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஊக்குவிக்குதா? இந்த கொஸ்டின் நிறைய மக்கள் ரேஸ் பண்றாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சதுக்காக எதுக்கு போயிட்டு 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. ட்விட்டரா இருக்கட்டும், யூடியூப்ல கமெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் ரேஸ் பண்றாங்க. இதை பத்தி நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சம்பவத்துல 2 அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போன சம்பவம் நிறைய நடந்திருக்கு. ஒரு ஃபேமிலியில இருக்க பெரியவங்க எல்லாருமே இறந்து போய் குழந்தைங்க மட்டும் அம்போன்னு ரோட்ல நிக்கிற நிலைமை நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா ஓகே. எதுக்கு பர்டிகுலரா அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்? இது என்னோட கேள்வி. அவங்களுக்கு ஏன் 10 லட்சம் கொடுக்கணும்? இந்த குழந்தை இந்த 40 பேர்ல இந்தந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா மென்ஷன் பண்ண என்ன காரணம்? இதெல்லாம் தான் என் கேள்வி. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கு 50,000 கொடுக்கணும்? ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. நார்மலான கேள்வி தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டினுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, நீங்க எந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட கொஸ்டின் இதுவாக தான் இருந்தது. பட் அப்புறமேட்டு இதுக்கு ரெமிடின்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா பல நாட்களா ஒருத்தர் இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த சாராயம், இந்த ஆல்கஹால் அப்படின்றது உடம்புக்கு கேடு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் ரொம்பவுமே பழமை வாய்ந்த இந்த மரத்துல இருந்து கொண்டு வந்து இறக்குற கல்லுன்னு சொல்லுவாங்க, தென்னங்கல்லு, பனங்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லதுதான் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் இத பெரிய ஒரு விஷயமா எடுத்து இந்த ஆல்கஹாலுக்கு ஆப்போசிட்டா ரெமிடியா ஒரு மக்களுக்கு என்னன்னா, ஆல்கஹால் குடிக்கிறது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க செய்யற ஒர்க் அப்படி, அவங்களோட உடம்ப ரொம்பவுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த உடம்பு வழியிலிருந்து வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க போறதுதான் இந்த ஆல்கஹாலிக் ஹேபிட்னு சொல்லலாம். இந்த ஹேபிட்டுக்குள்ள போகும்போது போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தடுத்து நிறுத்துறதுன்றது அவங்கள மென்டலி ஹில்னஸ்க்கு மாற்றும். ஸோ அதை டோட்டலா பேன் பண்ண முடியாது. பட் அதுக்குள்ள போறவங்களுக்கு ஒரு ரெமெடி வச்சா, அதுக்குள்ள போனா உயிருக்கு கேடு, அந்த உயிர்கேடுல இருந்து அவங்கள கிட்டத்தட்ட 70% 80% காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெமெடி இருக்குன்னா, அது எதுக்கு பேன் பண்ணி வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் பேன்ல இருக்கு, பட் கேரளால இதை லீகலா பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அதை எல்லாருக்கும் விற்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க. அதுதான் இங்க மெயின் ப்ராப்ளமா இருக்கு. தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க மாட்டாங்க? இதுவும் என்னோட கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் மக்களான நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த கொஸ்டினை நீங்களும் ரைஸ் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச இடத்துலலாம் ரைஸ் பண்ணுங்க. என்னால முடிஞ்சது யூடியூப்ல நான் ரைஸ் பண்ணிட்டேன். இதை பொலிட்டிக்கலா நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இதை பொலிட்டிக்கல் வீடியோவா நீங்க நினைச்சீங்கன்னா
கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொலிட்டிக்கலா பேசல. ஒரு ஹியூமானிட்டி, ஒரு ஹியூமானிட்டேரியன் வேல தான் நான் பேசியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். இந்த இஷ்யூ ஒரு நல்ல வழியில போய் முடியும். இந்த இஷ்யூவால ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது பிறக்கும், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணாதான் அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.